நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். நடுவு நிலைமை. கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனி. விளக்கம். கேடும் ஆக்கமும் வாழ்வில் இல்லாதவை அல்ல. ஆகையால் நெஞ்சில் நடுவுநிலைமை தவறாமல் இருத்தலே சான்றோருக்கு அழகாகும். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அரசு பள்ளி மாணவிகள் 8 பேர் வாந்தி மயக்கத்துடன் அரசு மருத்துவமனையில் அனுமதி. விக்கிரவாண்டி அருகே பரபரப்பு. ₹130 கோடி மீன்பிடி துறைமுகம் விரிவாக்க திட்டம் காணொலி மூலம் துவக்கி வைத்தார் பிரதமர் மோடி. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக முதலமைச்சரின் செயல்பாடு உள்ளது. காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். விக்கிரவாண்டி அருகே உள்ள அன்னியூரில் சர்க்கரை கட்டி என நினைத்து பச்சை கற்பூரத்தை சாப்பிட்ட அரசு பள்ளி மாணவிகள் 8 பேர் வாந்தி மயக்கம் ஏற்படவே விழுப்புரம் அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றனர். விக்கிரவாண்டி அருகே உள்ள அன்னியூரில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 4ஆம் வகுப்பு பயிலும் மாணவிகள் 8 பேரும் பள்ளி வகுப்பறையில் இருந்தபொழுது வீட்டிலிருந்து சர்க்கரை கட்டி என நினைத்து பச்சை கற்பூரத்தை எடுத்து வந்த ஒரு மாணவியிடம் வாங்கி இடித்து சாப்பிட்டுள்ளனர். பள்ளி முடிந்து வீடு திரும்பிய பிறகு மாணவிகள் 8 பேருக்கும் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து மாணவிகள் 8 பேரும் ஆம்புலன்ஸ் மூலமாக சிகிச்சைக்காக முண்டியம்பாக்கத்தில் செயல்படும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த விக்கிரவாண்டி எம்எல்ஏ அன்னியூர் சிவா மருத்துவமனைக்கு விரைந்து சென்று குழந்தைகளை பார்வையிட்டு பெற்றோர்களுக்கு ஆறுதல் கூறினார். அதனைத் தொடர்ந்து மருத்துவர்களிடம் சிகிச்சையை குறித்து கேட்டறிந்த பொழுது மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம் மட்டுமே ஏற்பட்டுள்ளதாகவும் வேறு எந்த பாதிப்பும் இல்லை என தெரிவித்தனர். காரைக்காலில் ₹130 கோடி மதிப்பில் மீன்பிடி துறைமுக விரிவாக்க பணியை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலமாக அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். காரைக்கால் மீன்பிடி துறைமுக விரிவாக்க பணிகளை பிரதமர் நரேந்திர மோடி காரைக்கால் NITயில் நடந்த நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் நாகி தியாகராஜன், GNS ராஜசேகரன், அரசுத்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். காரைக்காலில் 2012ஆம் ஆண்டு ₹47 கோடியே 74 லட்சம் மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்ட மீன்பிடி துறைமுகத்தில் தற்பொழுது பாதுகாவலர் அறை, படகு பழுது நீக்கும் பணிமனை, உணவகம், வலை பாதுகாப்பு அறைகள், பனிக்கட்டி உற்பத்தி நிலையம் உள்ளிட்ட பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்பாடு, நவீன தொழில்நுட்ப அம்சங்கள் உள்ளிட்டவற்றுடன் ₹130 கோடி மதிப்பீட்டில் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக முதலமைச்சர் ரங்கசாமியின் செயல்பாடு அமைந்துள்ளதாக காங்கிரஸ் கட்சி தலைவர் MP வைத்திலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதியை அவமதித்த வழக்கறிஞர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பேராசிரியரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் காமராஜர் சிலை முன்பு நடைபெற்றது.
புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் எம்பி வைத்திலிங்கம் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் தலைவர் எம்பி வைத்திலிங்கம், உச்சநீதிமன்ற நீதிபதி அவமதிக்கப்பட்டது இந்த நாட்டிற்கே அவமானம். இதே நிலை மோடிக்கு ஏற்பட்டிருந்தால் இந்த நேரம் குற்றவாளிகளை தூக்கிலிட்டு இருப்பார்கள் என்று சாடினார். தொடர்ந்து பேசிய வைத்திலிங்கம், புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து பாலியல் குற்றங்கள் அரங்கேறி வருகிறது. பாலியல் புகாருக்கு ஆளான பேராசிரியரை கண்டித்து போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டு வழக்கு போடப்படுகிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தவறு செய்த பேராசிரியரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்திய வைத்திலிங்கம், நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் கூட்டணி கட்சிகளை ஒன்று திரட்டி பல்கலைக்கழகத்தில் உள்ளே நுழையும் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்தார். தீபாவளி தொகுப்பு 10ஆம் தேதிக்குள் வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி கூறியிருந்தார். அது எந்த 10ஆம் தேதி என்று தெரியவில்லை என்று விமர்சித்த அவர், பள்ளி, கல்லூரி அருகிலேயே ரெஸ்ட்ரோ பார் திறக்க வேண்டாம் என்று காங்கிரஸ் கட்சி வலியுறுத்துகிறது. ஆனால் தற்பொழுது வேளாண் கல்லூரி அருகே பார் திறந்து இருக்கிறார்கள். அவர் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் உறவினர் என்று குற்றம் சாட்டினார். தாழ்த்தப்பட்ட சமூகத்தை கேவலப்படுத்துவதுதான் பிஜேபியின் கொள்கை. இன்று சாய் சரவணகுமாருக்கு ஏற்பட்ட நிலைமைதான் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஏற்படும் என்று குறிப்பிட்ட வைத்திலிங்கம், ரங்கசாமி தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிராக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். சட்டமன்ற உறுப்பினர் கேட்க கூட இல்லை, அது நியாயமே கிடையாது. அப்ப என்ன சொல்றாரு அவருக்கு அமைச்சர் கொடுக்கலன்னு சொல்றாரு. தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை கேவலப்படுத்துவதுதான் அந்த பிஜேபியுடைய நடைமுறை. அதுதான் அவங்க செய்துட்டு இருக்காங்க. தாழ்த்தப்பட்டவங்க யாரா இருந்தாலும் சரி, அது இந்த இவங்களா இருந்தாலும், சந்திர பிரியங்காவா இருந்தாலும் சரி, சாய் சரவணா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவங்க வேலையே தாழ்த்தப்பட்டவர்களை பார்த்தா உதச்சி மெதிக்கிறது தான் அவங்களுடைய வேலை. இதுதான் அந்த அடிப்படை. இன்னைக்கு சாய் சரவணன் நடந்தது தான் அடுத்தவங்களுக்கு வரும், அடுத்ததுதான் ராஜவேலுக்கு வரும், அடுத்ததுதான் அந்த இவங்களுக்கு வரும். காரைக்காலில் இருக்கவங்க பார்த்தாச்சு. இன்னும் இருக்கிறது 2 பேர் தான். அந்த 2 பேருக்கு எப்ப வேணாலும் நடக்கலாம், எந்த நேரத்திலையும் நடக்கலாம். அதனால இது தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிரான முழுமையான அவர்களை ஒதுக்குகின்ற அரசாங்கம். அதுவும் குறிப்பாக ரங்கசாமி அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிராக இருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. இதைத்தான் நாங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். இதுதான் நாங்கள் பல இடத்துல சொன்னோம். இன்னைக்கு ஆளுங்கட்சியை சார்ந்த, அதுவும் குறிப்பாக அமைச்சராக இருந்த ஒருவருக்கு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய உண்மையை சொல்றாருன்னு சொன்னா அதுல 100க்கு 100 உண்மை இருக்குதுன்னு தான் அர்த்தம். சோ பிரியா, நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட பீரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பீரியட்ஸும் கம்ஃபர்டபுள். புதுச்சேரியில் வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ள இலவச அரிசி மற்றும் கோதுமைகளுடன் தீபாவளி தொகுப்பு பண்டிகைக்கு முன்னர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் காலாப்பட்டு தொகுதியை சேர்ந்த முதியோர் உதவித்தொகை வழங்கும் நிகழ்வு காமராஜர் மணி மண்டபத்தில் நடைபெற்றது. தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு உள்கட்டமைப்பு மேம்படுத்த மிகுந்த கவனம் செலுத்தி வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் அதிக நிதி பெற்று ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டு பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. எதிர்க்கட்சிகள் குறைகள் சொன்னால் அதையும் சரி செய்து உள்கட்டமைப்பு வசதிகளை நிறைவேற்றி வருவதாகவும் ரங்கசாமி தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், 450 கோடி ரூபாயில் கடல் நீரை குடிநீர் ஆக்கும் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்பட உள்ளதாக குறிப்பிட்ட அவர், இலவச அரிசிக்கு டெண்டர் முடிந்த நிலையில் வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ள இலவச அரிசி மற்றும் கோதுமைகளுடன் தீபாவளி தொகுப்பு பண்டிகைகளுக்கு முன்னரே வழங்கப்படும் என்று தெரிவித்தார். கடந்த ஆட்சியில் ஒரு சாலை போடப்படவில்லை, தற்பொழுது பல்வேறு சாலைகள் போடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் ரங்கசாமி, குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்ட திட்டத்திற்கு 70,000 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும், மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு உதவித்தொகை வழங்குவதற்கான நடவடிக்கை விரைவில் எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். விழாவில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பத்தில் புதுவை அரசு பட்டாசு கடையை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார்.
புதுச்சேரி நியாய விலை கடை ஊழியர்கள் கூட்டுறவு சங்கத்தின் மலிவு விலை பட்டாசு விற்பனை கடை திறப்பு விழா அரியாங்குப்பம் பழைய கடலூர் சாலையில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் திருமண மண்டப வளாகத்தில் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தக்ஷாமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பட்டாசு விற்பனை கடையை திறந்து வைத்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சங்க நிர்வாகிகள் மற்றும் மேலாண் இயக்குநர் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் சங்க மலிவு விலை பட்டாசு விற்பனை கடைகள் மூலக்குளம் அரிமா சங்க கட்டிட வளாகம், லாஸ்பேட்டை உழவர்கரை நகராட்சி மீன் வணிக வளாக கடை மற்றும் திருக்கனூர் கூனிச்சம்பட்டு மெயின் ரோடு VIP நகர் சுதர்சன மஹால் வளாகத்திலும் துவங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுவை தமிழ் அன்பர்கள் சார்பில் தமிழ் மாமணி புலவர் பூங்குடி பராங்குசம் முத்துவிழா புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. தமிழ் மாமணி புலவர் பூங்குடி முத்துவிழா தமிழ் சங்கத்தில் புதுவை தமிழ் அன்பர்கள் சார்பில் நடத்தப்பட்டது. நிகழ்ச்சிக்கு புதுவை தமிழ் சங்கத்தின் துணைத் தலைவர் ஆதிகேசவன் தலைமை தாங்கினார். புதுவை தமிழ் சான்றோர் பேரவை நிறுவனர் கலைமாமணி நெய்தல் நாடான் அனைவரையும் வரவேற்றார். புலவர் ராமலிங்கம், தமிழ் மாமணி இலக்கியன், மரபு மாமணி தேவகி ஆனந்து, பாவலர் அரங்க விஜயரங்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு முத்துவிழா கவிதை நூலை வெளியிட்டார். அதனை கலை பண்பாட்டுத்துறை முன்னாள் இயக்குனர் நிலவம்பன் என்கிற கலிய பெருமாள் பெற்றுக்கொண்டார். விழுப்புரம் தமிழ்ச்சங்க தலைவர் சஞ்சீவி ராயன், கடலூர் தமிழ் சங்க தலைவர் குழந்தை வேளானார், புதுவை தமிழ்ச்சங்க இலக்கிய ஆய்வு கழக தலைவர் வேல்முருகன், வேலாயுதம், புதுவை தன்னுரிமை கழகத்தின் தலைவர் சடகோபன் பாலசுப்பிரமணியன், புதுவை தமிழ்ச்சங்க செயலாளர் சீனு மோகன்தாசும், தலைவர் புதுவை சிவம், பேரவைத் தலைவர் சிவ இளங்கோ, பாவலர் யுகபாரதி, தமிழறிஞர் கூடல் தலைவர் பத்மநாபன், அரிமா சவரி உட்பட பலர் வாழ்த்தினர். மேலும் வாழ்த்துரையும் வழங்கினர். நிகழ்ச்சிகளை அசோகா சுப்பிரமணியன் தொகுத்து வழங்கினார். முடிவில் தமிழ்மாமணி பூங்குடி பராங்குசம் நன்றி தெரிவித்தார். நிகழ்ச்சியில் ஏராளமான தமிழ் அன்பர்கள், கவிஞர்கள் திரளாக கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை புதுவை சிவம் குடும்பத்தினர் செய்திருந்தனர். விழாவில் முத்துவிழா மலரில் கவிதை எழுதிய கவிஞர்கள் சிறப்பிக்கப்பட்டனர். தொடர்ந்து அனைவருக்கும் விருந்து அளிக்கப்பட்டது. தமிழ் காவலர் புரிஞர் காவலர் திரு தேவதாஸ் அவர்கள், பாலசுப்ரமணியன் அவர்கள், பேராசிரியர் முனைவர் வே கார்த்திகேயன், பேராசிரியர் முனைவர் அரங்க முருகையன், கவிச்சுடர், பாவலர் திரு யுகபாரதி, பாவலர் புதுவை இலங்கை, செங்கதி சண்முகம், பனிரெண்டாம் நாள் நடைபெற உள்ளது. So பிரியா, நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட பீரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பீரியட்ஸும் கம்ஃபர்டபுள். வானில் பறந்து கொண்டே புதுச்சேரியின் பசுமை அழகை ரசிக்கும் வகையில் ஹெலிகாப்டர் இன்ப சுற்றுலா தொடங்கப்பட்டது. இதில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் பயணம் செய்து புதுச்சேரியின் அழகை கண்டு ரசித்தனர்.
உலக அளவில் உள்ள சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறையானது பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் தரையில் இருந்து கடலின் அழகை ரசித்து வந்த நிலையில் கடலில் இருந்து புதுவையின் அழகை ரசிக்கும் வகையில் சொகுசு படகு சுற்றுலா திட்டம் கொண்டு வரப்பட்டது. மேலும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் முத்தாய்ப்பாக தனியார் நிறுவனத்தின் பங்களிப்புடன் வானில் பறந்து கொண்டே புதுச்சேரியின் பசுமை அழகை ரசிக்கும் வகையில் ஹெலிகாப்டர் இன்ப சுற்றுலா திட்டம் தொடங்கப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கலந்து கொண்டு ஹெலிகாப்டர் இன்ப சுற்றுலா பயணத்தை தொடங்கி வைத்தார். இந்த ஹெலிகாப்டர் சுற்றுலா பயணத்தில் சுமார் 20 நிமிடத்தில் புதுச்சேரியில் அனைத்து பகுதிகளையும் கண்டு ரசிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக ஒருவருக்கு 5,999 ரூபாய் கட்டணமாக பெறப்படுகிறது. சொகுசு ஹெலிகாப்டரில் 6 பேர் பயணிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டமானது தற்பொழுது மாதத்தில் 3 முறை செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அடுத்து வரும் காலங்களில் தொடர்ந்து செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் ஹெலிகாப்டர் நிறுவனத்தின் சேர்மன் தெரிவித்தார். புதுச்சேரியை எவ்வளவுதான் சுற்றி பார்த்தாலும் வானில் பறந்து கொண்டே புதுச்சேரியின் அழகை ரசிப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சுற்றுலா சென்ற பயணி தெரிவித்தார். புதுவை கண்மணி கிரியேஷன்ஸ் கலை கல்வி கருணை இயக்கம் சார்பில் ஐம்பெரும் விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. புதுவை கலைமாமணி MS ராஜாவின் புதுவை கண்மணி கிரியேஷன் சார்பில் அக்டோபர் மாத இதழ் வெளியீட்டு விழா, புதுவை கடலூர் பகுதியைச் சேர்ந்த கலை இலக்கிய சமூக காவலர்களுக்கு பாராட்டு விழா, இசை நாடக நாட்டியக்கலை இலக்கிய விழா, சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா, கலைமாமணி MS ராஜாவின் பிறந்தநாள் விழா ஆகிய ஐம்பெரும் விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு வருகை தந்தவர்களை கலைமாமணி MS ராஜா வரவேற்றார். கண்ணன், அகஸ்தியன், பிரபாகரன் முன்னிலை வகித்தனர். விழாவில் கடலூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இல புகழேந்தி மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களாக பாவலர் சண்முக சுந்தரம், கல்வியியல் கல்லூரி தாளாளர் அன்பரசு ஜெயக்குமார், கடலூர் தமிழ்ச்சங்க தலைவர் குழந்தை வேளாணர், நேரு கல்வியியல் கல்லூரி ஜெயக்குமார், கலை பண்பாட்டுத்துறை முன்னாள் இயக்குநர் கலியபெருமாள் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் திருமதி ஈஸ்வரி, தேவி செல்வி, சஞ்சனா ஆகியோரின் பரதநாட்டியம் நடந்தது. அதனைத் தொடர்ந்து பத்மஸ்ரீ, கலைமாமணி, பூ தட்சிணாமூர்த்தி குழுவினரின் மங்கள இசையும் தொடர்ந்து படைப்பாளி பைரவி தலைமையில் கவிஞர்கள் வாழும் வரை போராடு, கலை இலக்கியம் வளர்க்க பாடுபடு என்ற தலைப்பில் கவிஞர்கள் கவிதையும் வாசித்தனர். மேலும் புதுவை கிரேசி சுனா கிரியேஷன்ஸ் R கண்ணன் என்கிற பாலாஜியின் மாமனாருக்கு கல்யாணம் முழுநீள நகைச்சுவை நாடகம் நடந்தது. A சுரேந்திரன், C ஷியாமலா வழங்கும் தெய்வீக நடனம் நடந்தது. மேலும் வேல்முருகன், திருமதி அன்பரசி ஜெயக்குமாரின் தமிழ் இசை நிகழ்ச்சி நடந்தது. விழாவின் முடிவில் அனைவருக்கும் பாராட்டும் பதக்கமும் வழங்கப்பட்டது. கண்மணி கிரியேஷன் செயலாளர் விஜய் என்கிற வீரம்மாள் நன்றி கூறினார். ஏற்பாடுகளை புதுவை கண்மணி கிரியேஷன்ஸ் அமைப்பினர் செய்திருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியம் கோண்டூர் ஊராட்சி ஒன்றியத்தில் கிராம சபை கூட்டம் நடந்தது. இதில் கோண்டூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஏழுமலை தலைமை தாங்கினார். துணைத் தலைவர் ராஜேஸ்வரி, ஊராட்சி மன்ற செயலாளர் அருணகிரி மற்றும் வார்டு உறுப்பினர்கள் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் 100க்கும் அதிகமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கிராம சபை கூட்டத்தில் ஜாதி பெயரில் உள்ள சிற்றூர்கள், தெருக்கள், சாலைகள் போன்றவற்றில் ஜாதி பெயர்களை நீக்குவது குறித்து உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன. இக்கூட்டத்தில் மீன்துறை சார்பில் முத்துவேல், சுகாதாரத்துறை சார்பில் செவிலியர் சிவசங்கரி மற்றும் சுகாதார ஊக்குனர் பாக்கியா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு தங்கள் துறை சார்ந்த பொதுமக்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்தனர். அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை காலை 11 மணிக்கு கோண்டூர் ஆரம்பப்பள்ளி வளாகத்தில் தலைவர் திரு ஏழுமலை அவர்கள் தலைமையில் நடைபெற்ற கிராம சபை நடைபெற்றது. ஆதி பெயர்கள் கொண்ட குக்கிராமங்கள் மழை காலம் வர்றதுனால இப்போ ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. எங்களுக்கு ஒரு ஹை ரிஸ்க் அம்மாலாம் முன்னாடியே போய் அட்மிஷன் ஆகிடும். மழை டைமில் மரம் விழலாம், பஸ் விழலாம். ஹை ரிஸ்க்கு எல்லாமே 10 நாள் முன்னாடியே. ஹை ரிஸ்க்னா இப்போ BP சொல்லியிருப்பாங்க, சுகர் சொல்லியிருப்பாங்க, சரியா தண்ணி இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. மத்திய அரசின் சுகாதாரத்துறை நிதி உதவியுடன் ஜீப்ரா ஃபிஷ் தேசிய கருத்தரங்கம் நடைபெற்றது. மத்திய அரசு சுகாதார ஆராய்ச்சித்துறை நிதி உதவியுடன் நடைபெறும் ஜீப்ரா ஃபிஷ் தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி பயன்பாடு குறித்த தேசிய கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் மத்திய அரசு சுகாதார ஆராய்ச்சித்துறை நிதி உதவியுடன் நடைபெறும் ஜீப்ரா ஃபிஷ் தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி பயன்பாடு குறித்த தேசிய கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கிற்கு மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் ராகேஷ் சர்மா வரவேற்புரை வழங்க, ஸ்ரீ பாலாஜி வித்யாபீடம் துணை வேந்தர் பேராசிரியர் நிகார் ரஞ்சன் பிஸ்வாஸ், ஆராய்ச்சி இயக்குனர் பேராசிரியர் KS ரெட்டி, ஸ்ரீ பாலாஜி வித்யாபீடம் மருத்துவமனை இயக்குனர்
பேராசிரியர் நிர்மல்குமார் மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முதல்வர் பேராசிரியர் சித்தேஷ் கோஷ் ஆகியோர் வாழ்த்துரை வழங்க ஸ்ரீ பாலாஜி வித்யாபீடம் நிர்வாக இயக்குனர் திருமதி ஆஷா சுரேஷ் பாபு சிறப்பு விருந்தினர் உரையாற்றினார். மேலும் இந்த கருத்தரங்கில் பாண்டிச்சேரி வேளாண் அறிவியல் கல்லூரியின் நிறுவனர் முனைவர் அக்ரி கணேஷ் தொடக்க உரை வழங்கி சிறப்பித்தார். இறுதியாக ஆராய்ச்சித்துறை இயக்குனர் மருத்துவர் பிரகாஷ் பாபு நரசிம்மன் நன்றியுரை வழங்கினார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அரசு பள்ளி மாணவிகள் 8 பேர் வாந்தி மயக்கத்துடன் அரசு மருத்துவமனையில் அனுமதி. விக்கிரவாண்டி அருகே பரபரப்பு. ₹130 கோடி மீன்பிடி துறைமுகம் விரிவாக்க திட்டம் காணொலி மூலம் துவக்கி வைத்தார் பிரதமர் மோடி. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக முதலமைச்சரின் செயல்பாடு உள்ளது. காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் குற்றச்சாட்டு. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.